கொஞ்சம் ஓப்பன் மீட்டிங் நடக்கிறது. அதை அவரை என் மகனை ராத்திரியில் செய்தி கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார்கள். அங்கு தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லாய் மாத்திர தேவனுக்கு நன்றி. இங்கு வளர்ந்த மகன் அங்கு அப்படியான பிரதேசத்திலே கர்த்தர் அவனை பயன்படுத்துவதற்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அடியுடைய ஊழியத்துக்காகவும் சபைக்காகவும் நான் நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். දෙවියන් වහන්සේ දෙවියන් අපි ඔක්කොම මේ කේකේ අපි කියමු වෙලාව ලෝඩු නිසා நேரம் சுருக்கமாய் சொல்வோம். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணினி போல காத்துதவனுக்கு ஸ்தோத்திரம். அநேக சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களை வெற்றி கொள்ள கிருபை கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எனது ஆசிரியர் தொழிலே 37 வருடங்கள் முடிந்து என்னை காத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த 37 வருடங்களிலும் என்னை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் என்னை வழி நடத்தி வந்த தேவனைக்கு நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதுமாக என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தில் எல்லோரையும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் ஏற்ற காரியங்களை எங்களுக்கு செய்து எல்லா சவால்கள் நோய்களின் மத்தியிலும் எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி இன்றைய நாளை காண செய்த கிருபைக்காக கர்த்தரை கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து வழி நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தின மட்டுமல்லாமல் அநேக நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலைகளையும் கூட கர்த்தரின் கரம் நம்மோடு இருந்து வழி நடத்தின கிருபைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை மரணத்தில் இருந்து காப்பாற்றி நல்ல சுகத்திலும் பலத்திலும் என்னை கர்த்தர் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் மகளின் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார், அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். என் மகனுக்கும் ஒரு ஆண் குழந்தை கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதமும் கர்த்தரை நான் கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். I would like to take this opportunity and thank God because He has wonderfully led and guided myself and my whole family throughout this whole year. And I would like to say that He blessed us, He supplied all our needs, and He blessed us eventually, and then He guided us. And personally, I was able to experience God's love even greater this year. And I would also like to thank God because He helped me achieve certain things this year, and He protected my dad's life. I would say he was in a very critical situation, but still God's hand and God's grace was with all of us throughout the whole year. So I would like to say thank you, Jesus, for everything that He has done in our lives. Amen. நானும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதமான கர்த்தர் தாமே இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வாதமாக வழிநடத்தி வந்தார். எத்தனையோ துன்பமான பாதைகளிலும் கூட என்னை கைவிடாதபடிக்கு அவர் நான் நம்ப பண்ணின வசனத்தை எனக்கு மறைக்காமல் நினைவு கூர்ந்தபடியினா எனது குடும்பத்தையும் எனது பிள்ளைகள் இருவரையும் கூட எனது பெற்றோரையும் கூட ஆசீர்வதித்து அவருடைய சமூகத்துக்கு எங்களை நாளாந்தம் அழைத்து கொண்டு வருகிறேன். தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்துதிவே பிரசன்ன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வருஷம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து அளவுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதித்து அந்த அதுக்கு தகுதி இல்லாத எங்களை தூக்கி எடுத்து அவர் எங்களை பாதுகாத்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட குறைப்படாமல் ஒன்றும் இல்லாமல் போகாதபடிக்கு எல்லாத்தையும் நிறைவாக கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி. நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்தில் தொடக்கத்திலே இந்த மகளுக்கு தலைவலி வந்திருந்தது. ரோட்டில் அட்மிட் பண்ணலாம் இருந்தோம். ஆனாலும் நான் ஜெபம் பண்ணோம், பாஸ்டர்டையும் சொல்லி ஜெபம் பண்ணோம். இப்பொழுது ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார். அது மட்டுமில்லை, எங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்தது. அதை நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனைலாம் தீரணும்னு. அதே போல் ஆண்டவர் இந்த கடைசி மாதத்துல இந்த கடைசி அடுத்த வருஷத்துக்கு போகிற நிமிஷத்துலேயும் என்னோட கடன் எல்லாம் கொடுத்து முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவரும் இல்லாமல் என் கணவர் இல்லாமல் தனிமையில் நான் வாழ்கிறேன், தனியே இருக்கிறேன் அந்த வீட்டில். இப்போ வெள்ளம் வந்த போதும் நான்
காகத்தை அனுப்பி போஷித்தது போல் எனக்கு ஆண்டவர் கைவிடாமல் என்னை போஷித்தார். ஒரு குறையை பெற வைக்கவில்லை. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கு சோஸ்திரம். எனக்கும் ஒரு குறையும் இல்லாமல் இதுவரை என்னை வழி நடத்தி இதுவரை ஒரு நோய் நொடி வராமல் பாதுகாத்து என் குடும்பத்துக்கு அளவுக்கு மிக்க கிருபை செய்ததுக்காக சோஸ்திரம் கூடி நன்றி. நானும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு இந்த சபைக்கு வந்த நாள் முதல் இன்று வரைக்கும் பல சவால்களுக்கு நான் முகம் கொடுத்திருக்கிறேன். இந்த சபைக்கு வர முடியாதபடிக்கு பல தடைகள் எல்லாவற்றையும் மீறி நான் இந்த இடத்துக்கு வந்து அநேக காரியங்களை பலத்தை திடத்தை தைரியத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதுபோல் என் குடும்பத்தை கண்மணியை போல தேவன் காத்து எந்த குறைவுமின்றி போதும் என்ற திருப்தியோடு கூட இருக்கத்தக்கதாக அற்புதமாய் நாள் வரைக்கும் சுகபலத்தோடு நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் என் கண்மணி போல பாதுகாத்து என் தேவையெல்லாம் சந்தித்து அது மட்டும் போராட்டங்கள் வந்தால் அது மட்டும் கர்த்தரை என்னை கருப்பிடித்து வழிநடத்து என் ஜெயத்தை கொடுத்து என்னை கர்த்தர் என்னோடு வழிநடத்துகிறதை கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ಸಾಕ್ಷಿಯකට දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා, ප්‍රශංසා වේවා. ආමේන්. මහිමය වේවා. ඉංග්‍රීසි භාෂාවෙන් ගීතයක් ගායනා ඊට පස්සේ තවත් ඔබට අවස්ථාවක් තියෙනවා. මුලින්ම සිත මේකම මොනවද සඳර. Bless the Lord, O my soul. Oh my soul.
ස්වාමීන් වහන්සේ කළා යහපත් කර්මෙන් මාස්ටර් ස්තුති දෙන්නේ. අර මතක තියාගන්න කෙටියෙන් වැඩි විස්තරයක් ඕනේ සුරුකම සෝදාපෝ. කෙටියෙන් කිව්වොත් ඒක සෑහේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுதும் என்னை கண்ணின் மணி போல கண்ணில் திருவைக்காக நன்றிகள் சோஸ்திரிக்கிறோம். அதே போல எங்கள் குடும்பத்தில் இருவரையும் எங்கள் ஒவ்வொரையும் கர்த்தாவே ஆண்டவரே எங்களை வழிநடத்துறதுக்காக நன்றிகள் சோஸ்திரிக்கிறோம். ஒரு குறைவும் இல்லாமல் போஷித்து வழிநடத்துகிறோம். அதே போன்று வேலைத்தளத்தில் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தா என்னை ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு இருந்து ஜெயம் கொடுத்ததுக்காக நன்றியோடு சோஸ்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகப்படுவது. இந்த வருடம் தொடக்கத்திலிருந்து இதுவரை காட்டியும் ஆண்டவர் கர்த்தராக இயேசு பிதாவானவர் என்னை பலவிதமான நன்மையான காரியங்களில் ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். மட்டுமில்லை, கடந்த சில காலமாக நான் கொஞ்சம் நோய்வாய்க்கப்பட்டிருக்கேன். ஆனாலும் நான் தொழில் செய்கிற தொழில் ஸ்தானத்தில் எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் இலகுவாக செய்து கொள்ள அந்த இடத்துல இருக்கிற சகோதரனும் சகோதரிகள் மத்தியிலும் முதலாளியாக இருக்கின்றவரும் கூட எந்த வேலையும் கஷ்டமான வேலையை கொடுக்காத வந்து என்னை பாதுகாக்கும் கர்த்தராக ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் செய்து என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக கோடான கோடி தோசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வருடம் முழு என்னை பாதுகாத்து வந்தார். என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார். போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் கர்த்தர் என் கூட இருந்து என்னை வழிநடத்தி அவரோட பலப்படுத்தும் தேவைக்காக கர்த்தரை நன்றி ஆமென். நானும் கர்த்தர் நன்றியோடு சோத்திருக்கிறேன். போன வருடம் இந்த மாதம் நவம்பர் மாதம் எனக்கு பூம் ஆப்ரேஷன் நடந்தது. ஆனால் ஆப்ரேஷன் நடக்கும் தான் டாக்டர் என்னை 2 முறை சோதித்து பார்த்துட்டு எங்களோட டாக்டரும் எங்களோட மகளும் குசுன்னு காய்ச்சாங்க. அது எனக்கு விளங்க இல்லை. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சப்பட்டு டாக்டர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ ஒரு லக்கான ஒரு லேடி, ஏன்னா உங்கள் பூமில் தொடக்கத்தில் கேன்சர் இருந்தது. ஆனால் ஆண்டர் ஒரு அற்புதம், அந்த கேன்சர் பரவாதபடி என்னை காத்து சுகப்படத்தோடு இன்னும் மட்டும் எல்லாருக்கும் தான் வேலை செய்ய வேணாம்னு. ஆனால் நான் இருந்தது கூட நல்ல வேலை செய்ய கர்த்தர் கிருபை நடத்தி கொடுத்தாங்க. रक्षा करला கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான கோடி சோஸ்திரங்கள். 2 நாட்களாக என்னுடைய இடுப்பில் ஏற்பட்ட ஒரு பிடிப்பின் காரணமாக ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் இருந்தேன். நான் ஏசப்பாவிடம் கேட்டேன், நான் இன்று ஆராதனைக்கு நான் செல்ல வேண்டும் என்று எனக்கு நல்ல சுகத்தையும் கொடுத்து இன்று என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். அதுபோல் இந்த வருடம் முழுவதும் எங்களை அருமையாக வழிநடத்தி வந்த தேவனுக்கு கோடான கோடி சோஸ்திரங்களும் நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருடம் தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்குமாக கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்கள் மீது முடிசூற்றி பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை பலத்தையும் மனைவிக்கான சுகபலத்தை கொடுத்து இந்த நாள் வரைக்கும் வழிநடத்தியிருக்கிறார். சகல ஆசீர்வாதங்கள் கூட நடத்தியிருக்கிறார். அதற்காக என் தேவனை கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் நன்றி. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு குறைகளாப்படி நிறைவாக்கி வைத்திருக்கிறார். கணவர் கூட மரணத்தில் இருந்தவரை இந்த இடத்துல வந்து மேலே எல்லாம் நினைத்து அவங்க மரணத்தி போயிருந்து உடைய கலந்து செவித்து இன்றைக்கு அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நடத்துகிற சாட்சியாக இருக்கிறார். இன்றைக்கு 1 வருட காலமாக அவர் தொழில் செய்கிறார். அதுக்காக அநேக சபைக்கு சபையுடைய காலங்களுக்கு நான் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். தேவனுக்கு எல்லாம் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் 15 மாதங்கள் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து எங்கள் அநேக தேவைகளை சந்திச்சு கிருபைக்காக நான் கர்த்தரை கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அநேக போராட்டங்கள் வந்தது இந்த வருஷத்திலே, ஆனாலும் அதுக்கு ஜெயம் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து தேவாதி தேவனை நான் கர்த்தர் நன்றியோடு நான் செலுத்துகிறேன். I praise and thank God for being with me throughout this whole year,
and for blessing me in each and everything whatever I do, and for giving, blessing me new opportunities with a higher position, and also for blessing my family abundantly and for supplying all our needs. I thank God. Amen. I thank and praise God. This year was very eventful, and I can't say one thing that God did because He has done so much in my life. I thank and praise God for all that He has done. Amen. Thank you, Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என்னையும் எனது குடும்பத்தினையும் ஒரு நோய் நொடி இல்லாமல் ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் வழிநடத்தின கிருபைக்கு கர்த்தரை நான் கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்துக்கு எங்களையும் மருமக்கள் பேர பிள்ளைகளை இந்த இல்லாதபடி பாதுகாத்து வழிநடத்தின அந்த மாபெரும் விடுதலைக்காகவும் இப்படி இந்த வருடத்தை நன்மையாக முறை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மாபெரும் நீருக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கத்தரை போடான ஸ்தோத்திரம். கத்தர் இந்த வருஷம் எனக்கு நல்ல ஒரு ஆயுஷ்தான் கொடுத்து கத்தரை நல்லபடியாக நடத்தி வந்தார். பாடல் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த வருஷம் கடைசி எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு பண்ணார். கத்தருக்கு போடான ஸ்தோத்திரம். நன்றி செலுத்து. ஆண்டவருக்கு நன்றி. நான் சரியான சுகம் இல்லாமல் இருந்து என்னை பாதுகாத்து என்னை கரப்பிடிச்சு விட்டதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. තරුණයොක්කම ලැජ්ජ වෙන්න ඕනේ. සීයාවිලා හොඳ ශක්තියෙන් සාක්ෂියක් කියලා. வாழ்க்கரெல்லாம் வெட்கப்படணும். புதிய வயதுல அப்பா உற்சாகமாக கர்த்தர் அவர் செய்த நன்மை சொல்கிறார். ඊළඟට ඔබගේ අවස්ථාව අපි දෙවියන් වහන්සේට ස්තුති කරමු. සිංහලෙන් ගීතිකාවක් ගායනා කරමු. දෙවිඳුනි ඔබගේ ප්‍රේමය කියන ගීතිකාව අර්පණ සන්නාද කරමින් අපි ස්වාමීන් වහන්සේට ගායනා කළේ. மயக்கம் அடைகிற நேரத்திலே சில நேரங்களிலெல்லாம் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அநேக இடங்களிலே என்னை அவர் தூக்கி வழிநடத்தி வந்தார். அதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு நல்ல தொழிலை கொடுத்து எல்லாவற்றையும் வழிநடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டுமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த சுகத்துக்காக குடும்பத்துக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் இந்த வருடம் பூரா தேவனோடு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்னை போக்கிலும் வரத்தும் பாதுகாத்து என்னை வழிநடத்தி என் குடும்பத்தை நன்றாக ஆசீர்வதித்து வைத்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் எனக்கு நல்ல ஒரு தொழிலை தந்து அந்த தொழிலூடாக ஒரு 8-9 பேருக்கு தொழில் கொடுக்கிறது கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. ගිය අවුරුද්දේ මම වැඩ කරන්න ගිහිල්ලා කකුල නිවුණා. දෙවියන් වහන්සේ මාව ඒ අවස්ථාවේ ඉබ්බෙව්වා. මේ අවුරුද්දේ මුලදී ස්වාමීන් වහන්සේ මට සෑම රස්සාවක් කරන්න දීලා ස්වාමීන් වහන්සේ මාව බලාගෙන උන්වහන්සේ මගේ පෞද්ගලික ජීවිතේ කිසිම අඩුපාඩුවක් නැන්නේ ස්වාමීන් වහන්සේ මාව එසේම නිසා ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. ආමේන්. ස්තුති වේවා. நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரின் குடும்பத்திலும் என் வேலைத்தளத்திலும் போக்கிலும் வளர்த்தும் கூட இருந்து இந்த வருடத்தின் வாக்குப்படி ஏசாயா 53 படி கர்த்தர்களை வழிநடத்தி திவில் வாங்கி 7 வருடமாய் அதன் பேர் இருக்கவில்லை. ஆனால் கர்த்தர் பூரணமாக அதை என் பேருக்கு நாட்டி கொடுத்ததுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஸ்துதி வேணும். I would like to thank Lord Jesus Christ. He has kept me in a higher position at my workplace and He has blessed my family so far. So I would like to thank Lord and Savior Jesus Christ. Amen. Thank you, Jesus. All praise to God. First of all, I need to thank God
for He has kept us family from all danger and evil throughout this year. And especially I need to thank God for giving me best result in my ordinary level, and along with that He gave me a best school for my advanced level. All glory to God. Amen. Amen. Thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் குடும்பத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்து கொடுத்ததுக்காக நன்றி. நானும் குடும்பம் வருத்தம் வந்து அவனை சோப்படுத்தி கொடுத்ததுக்காக கொடான கோடி நன்றி. என்னையும் சோத்தோடு படுத்தி வைத்திருக்காங்க. நன்றி ஆண்டவரே. மகளுக்கு நல்ல சோத்தை கொடுத்து கை வருத்தத்தை சோப்படுத்தி கொடுத்ததுக்காக கொடான கோடி நன்றி. Amen. දෙවියන් වහන්සේව ස්තුතිවන්ත වෙනවා. ප්‍රථමයෙන්ම මට යහපත් සභාවක් තුලින් මාව මේ තත්ත්වයට ගෙන එන්නට දෙවියන් වහන්සේ කරපු කරුණාවට ස්තුතිවන්ත වෙනවා. නොයෙක් බාධක ආවා. නමුත් දෙවියන් වහන්සේ තුල තිබුණු ඒ විශ්වාසය නිසා අද පවුල අපිට අපිට හැමදාම දේවගුණයට එන්නත් නමස්කාර කරන්නට දෙවියන් වහන්සේ කළා වූ කරුණාවට මම අනේක වාරයක් ස්තුතිවන්ත වෙනවා. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த வருடம் தொடக்கம் முதல் இம்மட்டுமாக எங்களை போஷித்து வழிநடத்தி தேவைகளுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அதோடு என் கணவர் வெளிநாடு தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் சுகப்பிரத்தோடு வைத்திருந்த கிருபைக்காகவும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை இங்கே கொடுத்த கிருபைக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. ஆறு வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் இலங்கை தேசத்துக்கு வர கத்தரை கிருபை செய்தார். என் குடும்பம் சுருத பந்தங்களை திரும்பவும் காண கத்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அதேபோல் எனக்கு ஒரு புதிய வருடத்தை கத்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். என்னுடைய சுகத்தோடு பலத்தோடு என் பிரயாணங்களிலே கத்தர் போக்கிலும் மரத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்ததோடு என்னை காத்து வழிநடத்தி வருகிறார். எல்லா நன்மையாகவும் கத்தருக்கு Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி. இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் எங்களை இவ்வளோவா உயிரோடு எங்களை இவ்வளோ சுகபலமாக வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. இந்த கையை எனக்கு தூக்கி என்னால் வரும் என் வேலையில் எனக்கு செய்ய முடியாமல் இருந்துச்சு. இப்போ என்னால் கையை தூக்கவும் என் வீட்டு வேலையெல்லாம் செய்யவும் கூட ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு. அதுக்காக போகிறார். Amen. ප්‍රශංසා වේවා. දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම මේ වසර පුරාවටම මාව ආරක්ෂා කරාට දෙවියන් වහන්සේට කෝටි වාරයක් ස්තුතිවන්ත වෙනවා. 2013 වර්ෂයේ දෙසැම්බර් මාස 27 වන දින දෙවියන් වහන්සේ මාව මරණින් බේරගත්තා. ඒ වෙනුවෙන් දෙවියන් වහන්සේට කෝටි වාරයක් ස්තුතිවන්ත වෙනවා. ආමෙන්. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் என் குடும்பத்தை கர்த்தர் கண்ணீர் மணி போல காத்து சுகபலத்தோடு வைத்தார். அது மாத்திரமல்ல, சபையில் நடந்த நெகோமி 52 நாள் ஜெபத்தில் 2 விண்ணப்பங்களை வைத்து ஜெபித்தேன். கர்த்தர் வல்லமையாக அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். கர்த்தருடைய திருநாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டு இந்த வருடத்தோடு 15 வருடங்களாகிறது. 2010 ரட்சிக்கப்பட்டு 2011 இந்த ஆலயத்துக்கு வந்தேன். இந்த ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப இந்த இளவினத்தோடு சுகையினத்தோடு தான் நான் வந்தேன். இங்கே வந்து இருந்த உதவியாளர்கள் நோயாளிகளுக்காக ஜெபித்து சபை மூப்பர்கள் மேய்ப்பர் ஊழியக்காரர்கள் சபை தாய்மார்கள் எல்லாரும் எனக்காக விசேஷமாக ஜெபித்தாங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் சுகப்பட்டு நல்ல சுகத்தோடு பலத்தோடு மறுபடியும் வேலைக்கு செய்யணும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே போல் வேலையிலும் பாடசாலையும் நல்ல ஒரு மேன்மையை கொடுத்து சம்பள உயர்மையும் கொடுத்து ஒரு சாட்சியாக ஆலயத்திலும் வெளியில் என்னை வைத்திருக்கிறார். ஊழியத்தை செய்ய கூட கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து என்னை ஆசீர்வாதமாய் நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமான பல ஆசீர்வாதங்களோடு என் தம்பியின் ஊழியத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து இம்மட்டும் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றியோடு இருக்கிறேன். Amen. Stuti Deva. நான் සිටි ස්තුතිවන්ත වෙනවා. 2011 තමයි මම කොළඹට ආවේ පවුලක් ලෙස ඇවිල්ලා ගෙවල් අරගෙන ස්වාමීන් වහන්සේ තුල මේ සභාවටත් එන්න ආශිර්වාද කරා. ඒ වගේම මේ අවුරුද්ද මුළුල්ලේම කිසි අඩුපාඩුවක් නැතුව
සියල්ලම කරගෙන යන්න දෙවියන් වහන්සේ දුන්න කරුණාවට ස්තුතියි. ஆமென். பிரசன்සා வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தாரையும் எந்தவித பிரச்சனைகள் இருந்த போதிலும் எங்களை பாதுகாத்து சுகத்தோடு வைத்திருந்த கர்த்தருக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்களோட அப்பாடாவுக்கு 2 தடவை வேலைத்தனத்தில் ஏற்பட்ட விபத்துலேருந்து அவரை பாதுகாத்தார். அவனோட கண் ஆப்ரேஷனையும் நல்லபடியாக செஞ்சு வைத்தார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல வேலை இந்த வருடத்தில் கொடுத்து அங்கே நல்ல உயர்வும் சம்பள உயர்வத்தோடு என்னை வழிநடத்தி வந்த கர்த்தருக்கு கொடான கொடுத்து. ஆமென். பிரசன்සා දෙවියන් වහන්සේ ස්තුති කරනවා. මේ අවුරුද්ද පටන් මේ අද දක්වා දෙවියන් වහන්සේ මාව කිසි අඩුවක් නැතුව උන්වහන්සේගේ ආශිර්වාදයත් එක්ක උන්වහන්සේ මාව මඟ පෙන්වුවා. ඒ වගේම පවුලත් උන්වහන්සේ ආශිර්වාද කරා බොහෝසේ. ඒ නිසා උන්වහන්සේට මම කෝටි වඩා ස්තුති කරනවා. பிரசன்සා வேணும். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் தாமே இந்த வருடத்தில் வைத்திருந்த விண்ணப்பங்களை அனைத்தையும் ஆசீர்வதித்தார். அதுபோல என்னையும் என் குடும்பத்தையும் சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடும் வழிநடத்தும் கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி. ஆமென். பிரசன்සා கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. எனக்கு படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தி அறிவை தந்து எனக்கு தலைவலி வந்த போதிலும் என்னை பாதுகாத்து எனக்கு இப்போ நல்ல ஆரோக்கியத்தை தந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி. பிரசன்සා ආදර දේශනේ ආදර දෙන්නේ කොහොමද ස්ථායී කියලා අවුරුදු ස්තුතිවන්ත වෙනවා. මේ අවුරුද්ද වගේම ලවණ අවුරුද්ද මගේ පෞද්ගල ආරක්ෂාවෙන් ඉල්ලා සිටිනවා. ආමෙන්. ප්‍රසන්නසා හැම සාක්ෂියකට දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. අපි වට 3ක් ගියහද සමහරනේ වට 3ටම හවුන්නේ. මේකට හවුන්නේ නැත්නම් සුළඟට තමයි ඔබ හවුවේ. மூன்று சுற்று போனாலும் சிலர் வரவில்லை. காற்றுக்கு தான் நீங்கள் நகுப்படுவீர்கள். එනිසා අවසාන වටයක් එනවා දැන්. ඒකේ පස්සේ 2025 வரை விருப்பமானவர்கள் முன்பதாக வந்து கர்த்தரை நாம் துதிக்கப் போகிறோம். அது கேட்டேன் இம்மாற்றும் என்னை நடத்தினீர். See, 19 பிரியක හිමිට ස්තෝත්‍රය. Slowly, not slowly. என்னை நடத்தி
சொல்லாமல் விட்டாலும் வெக்க அவமானம் வரும் என்ற பயம். கர்த்தர் செய்த நண்பர்களை நினைக்கிறவன் பாக்கியவான். மனைவியா, பிள்ளைகளா, பேர பிள்ளைகளா, அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சா, நண்பர்களா, சிநேகர் எல்லாமே நிந்தையும் வேதனையும் செய்கிற இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் மட்டும்தான் உண்மையான அன்புள்ள தெய்வம் தான், அந்த இயேசு. அந்த இயேசுவை குறித்து சொல்லுகிற இந்த பரிசுத்தவான்களுடைய சபையிலே நாங்கள் சொல்லாமல் இருந்தா மகா பாவம். ஆகினாலே எங்கள் வாய்கள் நாவுகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம், முடியுமான அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்குவோம். எனக்கு தந்த அன்பான ஊழியக்காரருக்கு, இந்த பரிசுத்த சபைக்கு, இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காரு உலகம் எங்க, எனக்கு அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த தேவாதி தேவன் கொடுத்த அழைப்பு, அவருடைய தெரிவு, அது உண்மை என்பதை கடைசி கீதத்திலே பாடினோம். ஒரு நாள் கைவிடாத இயேசுக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன். දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. 2022 වසරේදී මට අර්ධාවාදයක් ඇවිල්ලා මරණය වාසිතී වෙලා දෙවියන් වහන්සේ මට ජීවනය දුන්නා. ඒ වගේ මේ වසරේ දෙවෙනි වතාවටත් ඒ අර්ධාවාදය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ ඒකත් මගේ ජීවනය ආරක්ෂා කරමින් නැවත මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නත්, දෙවියන් වහන්සේට ගාහනා කරන්නත්, උන්වහන්සේ ප්‍රශංසා කරන්නත් දුන්න කරුණාව නිසා දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனது அக்காவின் கணவருக்கு கேன்சர் ஏற்பட்டிருந்தது. அப்போ ஆப்ரேஷன் அன்றைக்கு அப்போ இங்கே வந்து ஜாம் பண்ணிட்டு போனால் இன்றைக்கி நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் செக் பண்ணி பார்க்குற நேரம் கேன்சர் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நானும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டு வேலை தளத்திலும் மற்றும் வீட்டிலும் படிப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கிருபை தந்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு போக்கிலும் வரத்திலும் இயற்கை அனர்த்தத்திலும் என்னை காத்து வழிநடத்ததற்காக நன்றி சொல்கிறேன். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் மழை போல வந்தது, பனி போல இல்லாமல் போய்விட்டது. அதே போல எங்களை வழிநடத்தி எங்களை போதித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரசன்னசாமி. මම දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. මේ අවුරුදු මුළුල්ලේම මාවත් මගේ පවුලත් කිසියකින් තොරව පෝෂණය කරාට, යාමේදී දීමේදී මාවත් මගේ පවුලත් ආරක්ෂා කරාට දෙවියන් වහන්සේට, යේසුස් වහන්සේට, සුදාත්මයන් වහන්සේට කෝටි වාරයක් ස්තුතිවන්ත වෙනවා. ஸ்துதி வேவா. பிரசன்னசாமி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாலே நான் எனக்குள்ள நிறைய குறைகளோடு வந்தேன். கர்த்தர் என் குறைகளை நிறைவாக்கினார். சுகீனமான போது சுகத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தகப்பனாரோடையும் கூட இருந்தார். என் சகோதரர்களோடையும் என்னுடைய சகோதரிகளோட குடும்பங்களோடையும் கூட இருந்து வழி நடத்தினார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். பிரசன்னசாமி. මමත් ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරනවා. අප්නිසාද උන්වහන්සේ මෙතෙක් මාව ආරක්ෂා කරමින් මඟ පෙන්වමින් උන්වහන්සේ ආවාව කරුණාව නිසා උන්වහන්සේට ස්තුති වේවා. பிரசன்னசா வேவா. ஆமென். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருடம் முழுவதுமாக கண்மணியோடு காத்து வழிநடத்தி அந்த மேலான கிருபைக்காக நன்றி. அதே போல 15 வருடமாக கண் பார்வை சிறிய எடுத்து வாசிக்க முடியாமல் கண்ணாடி காய்த்து கொண்டிருந்தேன். இந்த வருடத்தில் எனக்கு கண் பார்வையை தந்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அதே போல 52 நாள் நிகழ்மையாக அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டேன். ஒரு நாளாவது வீணாகி விடாதபடி இந்த இடத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதே பாரில் கர்த்தர் வழி நடத்தினார். அந்த இடத்திலே 2 ஜெப விண்ணப்பங்களை வைத்தோம். அந்த ஜெப விண்ணப்பத்துக்கும் பதிலை தந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு முறையாக இந்த ஆலயத்தையும் இங்குள்ள போதகர்களையும் கர்த்தர் எனக்கு தந்தமைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் மாஸ்டர் மகிமை வேவா. ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னையும் குடும்பத்தையும் அதிசயமாய் இந்த வருடம் முழுவதுமாக இந்த வருடத்தில் தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்புறம் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து அவனை அதிசயமாய் நடத்துகிற ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்புறம் என் சகோதர குடும்பத்தையும் கூட பெரிய வெள்ளம் இருக்கிறது அவர் உயிரை காத்து அதிசயமாய் அவர்களை வழிநடத்தினபடியாய் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஸ்துதி வேவா. பிரசன்னசா வேவா. ஏசப்பா, நான் ரொம்ப
ஆசைப்படுறேன். இந்த வருஷத்தில் கூட என் கூடவே இருந்து எவ்வளோ காரியங்களில் என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தினாரு. என்னுடைய எல்லா தேவைகளையுமே சந்திச்சிருக்காரு. எனக்கு ஒரு ஆப்ரேஷன் கூட ஆச்சு. அதில் கூட இயேசுப்பா என் கூடவே இருந்தாங்க. எல்லாத்துலேயுமே என்னோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து என்னை இது வரைக்கும் சுகபத்திரத்தோட நல்லபடியாக என்னை வச்சிருக்கிறதுக்காக இயேசுப்பா நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஆமென். பிரசன்னா இந்த வருஷம் முழுக்க என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறாங்க. இயேசுப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ආමෙන්. අවටයක් නැති නිසා මම ගත්තේ. අද වෙනස මම ස්තුති කරනවා පුරාම සරායක මතන්නේ යසායා 53 වෙනි පරිච්ඡේද 51 වෙනි පරිච්ඡේද 3 වෙනි පදේ අපි පොරොන්දු පදේ අපි ගත්තේ ගියවරුද මම මතක හැටියට. ඉතින් උන්වහන්සේ ඒ වචනේ ලෙස මේ වසරේ මහත් ප්‍රීතියකින් උන්වහන්සේ නමස්කාර කරන සේවය කරන උන්වහන්සේ කරුණාව දුන්නා. ලොකු සාක්ෂියක් තිබෙනවා ගොඩක් දේවල් තිබෙනවා නම් කෙටියෙන් මම කියන්න. දැන් මගේ පුතාගේ පාසල මට දාගෙන ලොකු ප්‍රශ්නයක් තිබුණා. දෙවියන් වහන්සේ මේ සභාව තුළින් මට ඒ දොරටු විවෘත කළා. ඉතින් මම වෙනස් සිද්ධ කරනවා. වගේම පාස්ටර් ප්‍රදීප්ටත් පාස්ටර් ලාස්මින්ට සභාවේ හැම කෙනෙකුට ස්තුතිවන්ත වෙනවා ඔබගේ ප්‍රේමය සහ මම ආගන්තුකයෙක් වගේ අවුරුද්දක් විතර ගත හිටියා. අපි ඔබේ පවුලේ කෙනෙක් හැටියට අපි දැන් හැමෝම එකතු වෙලා සේවය කරන දින ලොකු ප්‍රීතියක් සතුටක් අද දවසේ මට තිබුණා. ඒ වෙනස ස්තුති වේවා ප්‍රශංසා කියපු හැම සාක්ෂියකට දෙවියන් වහන්සේ ස්තුති කරමු. අපි සිංහලෙන් මේ ගීතකව ගායනා කරලා පොඩි කොටසක් දෙවියන් වහන්සේ කරපු යහපත්කම් සියල්ල අපි සිහි කරමු.